பார்த்தாங்க நண்பர்கள் சில பேர்கள் அனைவருமே நமக்கு பண வசதியில உதவி பண்ணீங்க. அடுத்த ஒருவரின் பேரூர் விரும்பாம ஒருவரின் கட்டாள ஒருவர் நமக்கு பண உதவி செஞ்சாரு. அவருக்கு வாழ்க்கை மன்னிப்புகள் குறைபாடுகள் இருந்தால் உண்மையிலேயே மன்னிச்சுக்கணும். ஏன்னு சொன்னா நான் ஒரு ஃபெமிலி உள்ள நான் இப்போ உழவு வெக்கேஷன் வந்து உண்மையிலேயே ஒரு ஃபெமிலியோட சந்தோஷமான இந்த விஷயத்துக்காக நான் டைம் பாராட்டணும். என் உள்ளத்துல உண்மையா ஒன்றுமே இல்லை. ஒரே மன்னிப்பு வேணுமா ஏதாவது குறைபாடு இருந்தால் அல்லாவுக்காக வேண்டி யாருமே அதே மாதிரி காசு விளையாடிட்டு அதே மாதிரி ஒரு குரூப் டான்ஸ் ஆடிட்டு இப்படி ஒரு சேர்த்து இன்னும் காசு தராதவனுக்கும் இதுல பொறுப்பு இருக்கு. அப்ப நாம ரெண்டாவது விஷயம் இதுல கணக்கறிக்கை. கணக்கறிக்கைக்கு மிந்தி காசு கொஞ்சம் மிந்தி கண்டு வைங்க. அதுக்கு நான் ஒரு யோசனை ஒன்று வச்சிருக்கேன். வேற யோசனை இருக்கிறார்கள் சொல்லுங்க. ஒரு நாம ஜாயிண்ட் அக்கௌண்ட் தொடர்பு ஒரு சின்ன ஒரு முடிவு ஒன்று. அதாவது இந்த காசு எடுக்க வேண்டாம், குறிப்பிட்ட நபர்கள் அனுமதி இல்லாம காசு எடுக்க தலைவர் செயலாளர் கொஞ்சம் குறைஞ்சு மைக் தேவையில்லை. அதாவது ஒரு காசு எடுக்கிறாலும் விஷயத்தை சொல்லிட்டு அந்த குறித்த நபராக நம்ம செய்வோம். இப்ப அதுக்கு மக்கள் என்னண்டா ஒரு குறிப்பிட்ட நபர்களை நம்ம நியமிக்க வேண்டியிருக்கு. இந்த காசை கையாளுறதுக்கும் நம்மட குரூப்பு கண்டு தலைவர் செயலாளர் இருக்கட்டும் அவங்க குறிப்பிட்ட தினத்துக்கு மாற்றப்படுவோம். சரியானே ஒரே ஆக்கள் இருக்கிறது. நாம் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிற அதுக்கு ஒரு காலப்பகுதி கொடுப்போம். அந்த காலப்பகுதி பிறகு நம்ம சேர்ந்து செய்வோம். உரிய ஆக்களை நம்ம மாற்றி புதாக்களை என்னோட எல்லாரும் பிரிக்கணும். இதுல நான் உண்மையில சொல்றேன், வர்க்க வேறுபாடோ என்ன வேறுபாடும் இல்லை, எதனும் இருக்கணும். சரியானே இதுக்குள்ள எந்த ஒன்றும் நடத்தக்கூடிய விஷயம் அந்த நண்பர்கள் ஒன்று கூட பார்த்து என்ன நினைக்கிங்க? சின்ன சொல்லுங்க. அப்போ வெளிநாட்டிலிருந்து உறவுகள் வந்திருக்காங்க. ஒரு மாசம் பேசி 2 மாசம் பேசி நல்ல லொகேஷன் ஒன்றுக்கு ஒரு இடம் பல வருஷத்துக்கு இனி கல்யாணம் கட்சி நண்பர்கள் இருக்காங்க. இனி இன்னும் 5 வருஷத்துக்கு இதே பண்ண எடுக்கல. அதனால இந்த பிள்ளைகளை நாங்கள் ஒன்று சேர்க்கிற தயாரிக்கும் பெரிய விஷயம் இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடு ஒன்று இன்னைக்கு நீங்கள் சமைத்து எங்களோட 2009 பேச்சில் நல்லபடியாக நாங்கள் நடத்திருக்கோம். இது என்னாலும் இந்த சாப்பாடு என்னாலும் கிடைக்க போகிறதில்லை. சிலர்கள் வந்திருக்காங்க, வெளிநாட்டிலிருந்து வந்திருக்காங்க. ஒரு மாசம் இருப்பாங்க, 2 மாசம் இருப்பாங்க. 2009 பேச்சில் நாங்கள் இந்த சாப்பாடு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு இயற்கையான ஒரு சூழல்ல, ஒரு அழகான ஒரு சூழல்ல சில நேரம் மிஸ்பாத்தி பண்ணுவாங்க, சில நேரம் அடிப்படி பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றா சேர்ந்து உறவுகளா இருந்துருவாங்க. இல்லைங்கிட்டா ஆத்தோரத்தில் நிற்கிற அரச மரத்தில் கூடுற கொக்கு மாதிரி இல்லை. எங்களோட உறவுகள் எல்லா உறவுகளும் செஞ்சுட்டு எங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணி இருக்கு. இந்த என்ஜாய் கல்யாணம் முடிச்சது பிறகு சில வருஷத்துக்கு வராது. அதுக்கண்டு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, கணக்கு பேர் வந்திருக்காங்க. சில உறவுகளுக்கு வராத சூழ்நிலை இருக்கு, வெளிநாட்டில் இருக்காங்க. அதனால் அந்த வெளிநாட்டு உறவுகளும் அடுத்த போது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த சாப்பாட்டை செய்கிறோம் இருக்கிறோம். இந்த நாங்கள் கொள்ளக்காடு அசரப் நகர் நம்மளோட
அசரப் தண்டையில் சாப்பாட்டு நல்ல ஒரு இடம் உண்டு, அழகான இடம், சகல வசதியோட. இங்கே உங்களுக்கு சாப்பாடுகள் ஆக்கி கொள்ளையிலும் சகல வசதிகளும் செய்து கொள்ளையிலும் சாப்பாடு சட்டி பானை எல்லாம் இந்த சாப்பாடை செஞ்சு இருக்கும். இந்த இடத்தை நீங்கள் லைக் பண்ணணும் வந்து சொல்லி அப்படியே நம்மளோட சேனலையும் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒளிவில் ட்ராவல் பாய், ஒளிவில் ட்ராவல் பாய், ஒளிவில் ட்ராவல் பாய், ஒளிவில் ட்ராவல் பாயை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லா நிகழ்ச்சியும் எடுத்து போடுற சேனல் அறிக்கை உங்களுக்கான சில மறைமுகமான விஷயத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர சேனல் அறிக்கை. இந்த சேனல்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சில காணாத காட்சியெல்லாம் இந்த சேனலில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சாப்பாட்டு விஷயங்கள், இயற்கை விஷயங்கள், போக்குவரத்து விஷயங்கள், ஆக்சிடென்ட்கள். சரி, உங்களுடைய அழகான உரைக்கு நன்றி சின்னவண்ணா, நன்றிகள், வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணாங்க 40 பேருக்கு 45 பேருக்கு வாங்கினா ஒரு 3 சூடா போகுது 4 எப்படி ஒரு அழகான இயற்கையான சூழல் என்று சொல்லி பாருங்க. அதனால் மீட்டிங் நடக்குது, அதில் சண்டை நடக்காது வழங்கி இல்லை. நான் ஃபுல்லாக வீடியோ ஷூட் எடுத்துட்டீங்க, என்ன நடக்குது வழங்கி இல்லை. கிணறும் வந்துருக்க இடத்துல அந்த தண்ணி நிறைய இதுக்கெல்லாம் சமைச்சேன், இதுக்கெல்லாம் ஃபுல் சமைச்ச எடுத்துக்கலாம் போயிட்டு இதுக்கெல்லாம் சமையல் நடந்து சமையல் ஃபுல்லாக இங்கே நடந்து சகல சாப்பாடு சாப்பாடுனா பல சோறு இருக்குது. இதையும் எடுத்துகிட்டு